அப்ப மக்கள் ஏன் தடுப்பூசியை பத்தி யோசிக்கிற மக்கள் இந்த தடுப்பு முறைகள் மீது ஏன் மக்களுடைய கவனம் இல்லைன்னு தான் நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே கேட்க வரீங்க? இந்த முறைகள்ல வந்து மக்கள் அலட்சியமா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அது உண்மைதான் சார். ஏன் மக்கள் அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணுங்க. அதனாலதான் சட்டம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கடுமையா நடந்துக்கிறேன் அப்படின்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு நடவடிக்கை மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கணுங்க. இந்த மனித இனம் இன்னைக்கு இருந்து வரலங்க, பல ஆண்டு பல தலைமுறைகளா வந்து இந்த மனிதன் உற்பத்தி ஆகிட்டே வருதுன்னு போது சடார்னு ஒரு இதை போட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறது இப்படி சொல்ல வரும்போது, எல்லாருமே இங்க அறிவு நிலையில ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சு அதை சொன்னவன எடுத்துக்கக்கூடிய மனநிலையில மக்கள் வந்து எல்லாமே சமநிலையில இல்லைங்க. ஒருத்தர் கொத்தனார் வேலை பார்ப்பாரு, ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுவார், ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார், ஒருத்தர் ஃபிளைட் ஓட்டுவார். இவங்க எல்லாருக்கும் எப்படி அறிவு நிலை சமமா இருக்கும்? மனநிலை சமமா இருக்காது. அப்போ அவங்களோட பழக்க வழக்கங்களும் அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான மக்கள் இன்னும் அந்த நிலையை அடையாததுனால இதை பற்றிய வந்து ஒரு கவனக்குறைவு வந்து இருப்பது என்பது இயல்பு. அப்போ மக்களை வந்து பயமுறுத்தி தடை போடுறது மட்டும்தான் ஒரு உணர்வுன்னு இல்லை, அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும். அது சொல்ல முடியாம போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து மிக நெருக்கமா இருந்து சொன்னாதான் ஏத்துப்பாங்க. அதாவது நான் குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றேன்னா கூட போலீஸ் வந்து அவரை விரட்டி அதை இது பண்ணா அவர் இன்னும் கலாட்டா ஓவராதான் பண்ணுவாரு. ஆனா ஒரு சில காவலர்கள் நான் பாத்துக்கிறேன், அவர்கிட்ட வந்து இது பண்ணி என்னையா சாப்பிட்டியா, எப்படியா இருக்கிறேன், ஏன் எங்க இருக்கிற, உங்க ரோட்ல அங்க ரிக்ஷா விட்டு வந்துட்டியா, போயா ரிக்ஷால அவனை இது பண்ண போறான் அப்படின்னு தோல்ல கை போட்டு சிரிச்சு ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி கொடுத்து வாங்க வாப்பா போலாம் அப்படின்னு கை போட்டு கூட்டின்னு வந்தானே சரியா நாத்தன்னு சொல்லிட்டு அந்த குடிக்கார ரோட்ல கலாட்டா பண்றதை விட்டுட்டு அவர் கூட அழகா போயிடுவார். இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, மக்கள் கடைபிடிக்கலாம்னா அவங்க மீது நடவடிக்கை எடு, ஃபைனை போடு, அதை போடு, இதை போடுங்க. 200 100 500 கட்டுற அளவுக்கு எல்லாம் எதுவும் பணக்காரங்க கிடையாதுங்க. யாரும் 10% தான் வசதி உள்ளவங்களா இருப்பாங்க. மீதி பேர் சாதாரண காலுக்கு செருப்பே இல்லாம சாதாரண நுஞ்சி கட்டிட்டு போறவங்க தான். பாதி பேர் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. மதுவுக்கு அடிமையானவங்களுக்கு போயிட்டு நம்ம அறிவுபூர்வமா விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு எப்படிங்க அறிவு நிலையில போய் இதெல்லாம் புரிய போகுது? புரியாதுங்க. அப்ப அவங்களை எப்படி சமாளிக்கிறது, அவங்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க. எம்ஜிஆர் சார் டெக்னிக் தாங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் சார் ஒன்றும் யார் வீட்டுக்கும் போய் நெருங்கிலாம் போய் பழங்கலங்க. மீனவன் படத்துல நடிப்பாரு, எல்லா மீனவர்களுமே அவருக்கு ரசிகர்களா ஆயிடுவாங்க. விவசாயி பாட்டில் நடிப்பாரு, எல்லா விவசாயிகளுமே அவருக்கு ரசிகர்கள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மக்களுடைய குணம் சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு நல்ல தலைவர்கள் இருந்து அந்த அதன் வழியா நல்ல கருத்துக்களை சொல்ல வரும்போது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச தலைவர் சொன்னாருன்னு உடனே அந்த கருத்துக்களை மக்கள் ஏற்று கீழ்ப்படிஞ்சு அதுக்கு ஒத்து போயிடுவாங்க.